அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாக்கும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியுமா என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தற்பொழுது அண்மையில உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தொடர்பாக நாடாளுமன்றம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறார். அதனுடைய விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முன்வைத்திருக்கிறார். ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அவர் உச்சநீதிமன்றத்திற்கு என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்ற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். ஆர்டிகல் 142 என்பது நீதித்துறையின் அணு ஆயுத ஏவுகணை என்கின்ற அளவுல அவர் தற்பொழுது விமர்சித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்திற்கு என்று சிறப்பு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 அவர் நீதித்துறையினுடைய அணு ஆயுத ஏவுகணை என்றும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்த ஆளுநருக்கு எதிரான வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் கூடி ஒரு மசோதாவை நிறைவேற்றும் பொழுது ஆளுநருக்கு அதன் மீது 3 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. ஒன்று, அதனை நிராகரிப்பது அல்லது அதனை ஏற்பது. இந்த இரண்டும் அவர் செய்யவில்லை என்றால் மூன்றாவதாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக மத்திய அரசு அல்லது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்புவது. இதுதான் ஒரு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகள். இதனை மீறி ஒரு ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மீறக்கூடிய செயல். ஆளுநர்களுக்கு என்று எந்த ஒரு வீட்டோ பவர் எண்ணக்கூடிய தன்னிச்சையான அதிகாரங்கள் ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதே நிலைதான் ஆளுநர்களுக்கு பொருந்துவது போன்று குடியரசுத் தலைவர்களுக்கும் பொருந்தும் என்ற உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை தற்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உரையின் பொழுது கேள்விக்குள்ளாகி இருக்கிறார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எழுப்பியிருக்கிறார். அதேபோன்று குடியரசுத் தலைவர் பதவி என்பது மிக மிக உயர்நிலை மற்றும் மதிப்பு கொண்ட ஒரு பொறுப்பு. குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட்டு அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை குறிப்பிட்டு பேசிய அவர், நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், நமது நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த தீர்ப்பை மையமாக வைத்து அவர் எழுப்புகிறார். மேலும் மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அது சட்டமாகிவிடும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. தற்பொழுது நாடாளுமன்றங்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நம் நாட்டில் நீதிபதிகள் செய்து கொண்டிருப்பதாக ஜெகதீப் தன்கர் குறிப்பிடுகிறார். அதே போன்று நாட்டில் அமலில் உள்ள சட்டம் நீதிபதிகளுக்கு பொருந்தாது என்று நினைக்கிறார்கள் போல என்று நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய உயர்நிலை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் ஜெகதீப் தன்கர் இந்த கேள்விக்குள்ளாக்குகிறார். மேலும் இந்திய அரசியல் அமைப்பின் ஆர்டிகல் 142 ஜனநாயகத்திற்கு எதிரான அணு ஆயுத ஏவுகணையாக மாறிவிட்டது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். இந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்திதான் உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக ஆளுநர் RN ரவி நிலுவையில் வைத்திருந்த தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 சட்ட மசோதாக்களும் நடைமுறைக்கு வந்ததாக உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த உத்தரவை சாடும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்திற்கு எதிராக குடியரசு துணைத் தலைவர் தன்கர் இதுவாறான ஒரு பரபரப்பான ஒரு பேச்சும் தற்பொழுது பேசியிருக்கிறார். மேலும் டெல்லி நடைபெறக்கூடிய அந்த மாநிலங்களவை தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்பொழுது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஒட்டி பல்வேறு கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக இந்த தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய சூழல்ல இந்திய குடியரசு துணைத் தலைவர் இந்திய நாட்டினுடைய 2வது குடிமகன் அவர் தற்பொழுது இந்த தீர்ப்பு தொடர்பாக தனது கருத்துக்களை நாடாளுமன்ற மாநிலங்களவை தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார். மேலும் அண்மையில டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் வீட்டில் இருந்து கோடியாக பணம் சிக்கியது தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். அண்மையில் டெல்லியில் அந்த நீதிபதி ஒரு வீட்டில் பணம் எடுத்தது தொடர்பாக நீதித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. அவருடைய பணியிட மாற்றம் செய்திருந்தது. அந்த இடமாற்றம் செய்யப்பட்டதற்கான எதிர்ப்புகள் வந்ததுன மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அண்மையில் இருந்ததையும் அவர் தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது நாட்டில் நடப்பிருக்கக்கூடிய சட்டங்கள் நீதிபதிகளுக்கு பொருந்தாதா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் அந்த பணம் சிக்கிய விவகாரத்தில் பணம் சிக்கி ஒரு வார காலத்திற்குள் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் என்ற வகையில் நீதிபதிகளுடைய அந்த செயல்பாடு குறித்தும், அதாவது அந்த பணம் இருக்கக்கூடியது வெளியான அந்த விவகாரம் குறித்தும் ஜெகதீப் தன்கர் அவருடைய அந்த பேச்சில் ஒரு பகுதியில் குறிப்பிட்டு செல்கிறார். இவ்வாறு
இவ்வாறு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஆளுநருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை மையமாக வைத்து நாடாளுமன்றத்தில் மாநிலவையினுடைய நிகழ்ச்சி ஒன்றில் பேசக்கூடிய இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இதுபோன்ற தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தொடர்பாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு தொடர்பாகவும் ஜனநாயகத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை கொண்டு ஜனநாயகத்தில் குறிப்பாக இந்திய நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்க முடியுமா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.